டெக்னாலஜியை பக்காவா யூஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணா நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணா கரெக்டா இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஜுரி இல்லாம மக்களை காப்பாற்ற முடியும்னு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு துபாய் கவர்மெண்ட். எஸ்பெஷலா வந்து துபாய் சிவில் டிஃபென்ஸ் அந்த பர்டிகுலர் டீம், அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட டீம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 280 மீட்டர் ஹைட் பில்டிங்கை வந்து நீங்க சாதாரணமா எல்லாம் போக முடியாது. அதுக்குன்னு இருக்க அந்த ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸை வச்சுட்டு நீங்க வந்து அவ்வளோ ஹைட்டுக்கு அந்த எலிவேட்டரை ஏற்றும் போது ஒரு பயம் இருக்கும் பாருங்க. அதெல்லாம் தாண்டி ரெஸ்கியூ டீம் ஒர்க் பண்ணி 3820 பேர் சும்மா ஒரு ஏதோ ஜஸ்ட் லைக் தட் 3800 பேரை ரெக்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பேச முடியாது. சப்போஸ் அந்த பில்டிங்ல வந்து 9:30க்கு அப்புறம் ஃபயர் ஆயிருக்கு, எல்லாரும் தூங்குற டைம்ல யாருமே கண்டுக்காம விட்டுட்டா இருந்தாங்கன்னா நீங்க இன்னத்தே வந்து இந்த ஒரு நியூஸ் எப்படி போயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துபாயில மெரினா பின்னேக்கல்ல 77 மாடி கட்டிடம் கிட்டத்தட்ட 3820 மக்களை விழுங்கியது அப்படின்ற மாதிரி நியூஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருந்திருக்கு. ஏன்னா ஒரு 3820 பேரு, 700 சில்லற அப்பார்ட்மெண்ட், இவங்க எல்லாரையும் ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வர்றதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இது அவங்க பக்காவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க.